வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். IPL சூதாட்டத்தில் குருநாத் மெய்யப்பனுக்கு தொடர்பு. நீதிபதி முத்கல் குழு அறிக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல். ராஜ்யசபாவில் மைக் உடைப்பு. அதிமுக MP பேப்பரை கிழித்து வீசி ஆவேசம். பார்லிமென்டை சுமூகமாக நடத்த பிரதமர் மன்மோகன் சிங் பிப்ரவரி 12 எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு இரவு விருந்து. தமிழகத்தை பீடித்த சனியன்கள் என்ற அதிமுக திமுக மீது ராமதாஸ் ஆவேச தாக்கு. ஒரே குட்டையில் ஊறிய திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டம். விரிவான செய்திகள். IPL சூதாட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி முத்கல் குழு தாக்கல் செய்த அறிக்கையில் குருநாத் மெய்யப்பனுக்கும் தொடர்பிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சூதாட்டத்தை தடுக்க அந்த அறிக்கையில் பரிந்துரைகளும் அளிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நடந்த IPL போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சண்டிலா, அங்கித் சவான் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பெட்டிங்கில் ஈடுபட்டதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதன்மை அதிகாரியான குருநாத் மெய்யப்பனும் கைது செய்யப்பட்டார். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் சீனிவாசனின் மருமகன் என்பதால் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் மூடி மறைக்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி முகுல் முத்கல் தலைமையிலான மூவர் குழுவை உச்சநீதிமன்றம் கடந்த அக்டோபரில் நியமித்தது. அந்த குழு தனது விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் திங்களன்று தாக்கல் செய்துள்ளது. அதில் குருநாத் மெய்யப்பன் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை அணிக்கும் குருநாத் மெய்யப்பனுக்கும் தொடர்பு இல்லை என்றும் அவர் ஒரு கிரிக்கெட் அபிமானியாக மட்டுமே இருந்ததாகவும் சீனிவாசன் கூறியதை நிராகரித்துள்ள விசாரணை குழு சென்னை அணியின் முதன்மை அதிகாரியாக குருநாத் செயல்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கையில் கூறியுள்ளது. அதேபோல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளர்கள் ராஜ் குந்த்ரா மற்றும் அவரது மனைவி ஷில்பா ஷெட்டி ஆகியோருக்கு பெட்டிங் மற்றும் ஸ்பாட் பிக்சிங்கில் உள்ள பங்கு குறித்து மேலும் விசாரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவராகவும் N. சீனிவாசன் பதவி வகிப்பது முரணாக இருப்பதாகவும் அது பற்றி நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஸ்பாட் பிக்சிங்கை ஒழித்து கிரிக்கெட் விளையாட்டை தூய்மைப்படுத்தும் விதமாக 10 பரிந்துரைகளையும் முத்கல் கமிட்டி அளித்துள்ளது. தெலங்கானா உள்ளிட்ட பிரச்சினைகளால் மைக் உடைப்பு, பேப்பர் கிழிப்பு போன்ற கடும் அமளியால் பார்லிமென்ட் 4வது நாளாக முடங்கியது. இப்பிரச்சனையில் எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் பேசி சமரசம் ஏற்படுத்த பிப்ரவரி 12 தனது வீட்டில் இரவு விருந்துக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த 5 கூடிய பார்லிமென்டின் நீட்டிக்கப்பட்ட குளிர்கால கூட்டத்தொடர் முதல் 3 நாட்களும் தெலங்கானா தனி மாநில விவகாரம், தமிழக மீனவர் பிரச்சினையால் முடங்கியது. திங்களன்றும் அதே நிலை தொடர்ந்தது. லோக்சபா காலை 11 மணிக்கு கூடுவதற்கு முன்பே ஆந்திராவைச் சேர்ந்த MPக்கள் சபையின் மையப்பகுதியில் முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பியவாறு இருந்தனர். தெலங்கானாவுக்கு எதிராக சீமாந்திரா MPக்கள் தனி மாநில மசோதாவை தாக்கல் செய்யும்படி கோஷங்களை முழங்கினர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் பிரச்சினையை தமிழக MPக்கள் எழுப்பினர். அதேபோல சமாஜ்வாடி, அகாலி தளம் போன்ற கட்சிகளின் உறுப்பினர்களும் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் சபையில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் வழக்கம் போல நாள் முழுவதும் சபை முடங்கியது. ராஜ்யசபாவில் தெலங்கானாவுக்கு எதிராக தெலுங்கு தேசம் உறுப்பினர்களும் தமிழக மீனவர் பிரச்சினையை அதிமுக, திமுக உறுப்பினர்களும் எழுப்பி சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டதால் 2 முறை சபை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் பகல் 12 மணிக்கு சபை கூடிய போதும் தெலுங்கு தேசம் மற்றும் தமிழக MPக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட்டனர். சபை துணைத் தலைவர் PJ குரியனின் மைக்கை உடைத்தனர். அப்போது அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் பேப்பரை கிழித்து குரியன் மீது வீசினார். இதனால் கடும் கோபமுற்ற குரியன் சபையை ஒத்திவைத்தார். இதனிடையே பார்லிமென்ட் செயல்பாட்டுக்கு இடையூறாக உள்ள தெலங்கானா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசி சுமூக முடிவு காணும் விதமாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, இரு சபைகளின் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி ஆகியோரை 12 இரவு உணவுக்கு தனது இல்லத்துக்கு வரும்படி பிரதமர் மன்மோகன் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த 7 அன்று சில திருத்தங்களுடன் தெலங்கானா மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்த மத்திய அமைச்சரவை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அதை அனுப்பி வைத்துள்ளது. ஜனாதிபதி ஒப்புதல் அளித்ததும் ராஜ்யசபாவில் தெலங்கானா மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா அல்லாத கூட்டணியை ஏற்படுத்துவது தொடர்பாக இடதுசாரி தலைவர்கள் மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் டெல்லியில் ஆலோசனை நடத்தினர்.
காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா அல்லாத மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இடதுசாரி தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். லோக்சபா தேர்தலின் போதோ அல்லது தேர்தலுக்கு பின் அமையும் முடிவுகளை பொறுத்தோ மூன்றாவது அணியை அமைக்கும் முயற்சியாக இது மேற்கொள்ளப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் திங்களன்று காலை விருந்து ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. முன்னாள் பிரதமரும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவருமான தேவேகவுடாவின் வீட்டில் நடந்த இக்கூட்டத்தில் 11 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஏபி பரதன், பார்வர்ட் பிளாக் பொதுச் செயலாளர் பிஸ்வாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் டெல்லி பயணத்தை ஒட்டி இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி இக்கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பார்லிமென்டில் ஓரணியாக செயல்பட எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இந்த அணியில் இடதுசாரிகளுடன் அதிமுக, சமாஜ்வாதி, ஐக்கிய ஜனதா தளம், அசாம் கனபரிஷத், ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா, மதச்சார்பற்ற ஜனதா தளம், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட 11 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த அணியில் நெருக்கமும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அதிமுக மற்றும் திமுக இந்நாட்டை பிடித்துள்ள சனியன்கள் என்று கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், திராவிட கட்சிகள் என்ற குட்டையில் ஊறிய மட்டைகளுடன் கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் 2014-2015 ஆண்டுக்கான நிழல் பட்ஜெட்டை திங்களன்று சென்னையில் வெளியிட்டார். கல்வி, சுகாதாரம், விவசாயத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கியும் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கும் பல்வேறு விவரங்களை தனது பட்ஜெட்டில் தெரிவித்திருந்தார். குஜராத்தில் போக்குவரத்து வசதிகள் நல்ல முறையில் செய்யப்பட்டுள்ளதாக தனது நிழல் பட்ஜெட் விளக்கத்தின் போது பாராட்டு தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது லோக்சபா தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் நேரடி பதில் அளிப்பதை ராமதாஸ் தவிர்த்தார். கத்திரிக்காய் முற்றினால் கடைத்தெருவுக்கு வரும், அப்போது தெரிந்து கொள்ளுங்கள் என்று ராமதாஸ் கூறினார். உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க போகுது, உங்களுக்கு எதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிய போகுது. இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ நேரத்தில் சொல்லுவோம், என்ன எது நடந்தாலும் அதை கத்திரிக்காய் விளைஞ்சதுனாக்கா கடைக்கு வரப்போகுது. அதிமுக, திமுக மற்றும் தேமுதிகவுடன் கூட்டணி அமையுமா என்று கேட்டபோது, அதிமுக மற்றும் திமுக இந்நாட்டை பிடித்துள்ள சனியன்கள் என்றும், திராவிட கட்சிகள் அனைத்தும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றும், அவர்களுடன் கூட்டணி கிடையாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். திமுக, அண்ணா திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கணும், அழிக்கணும். அது ஒண்ணுமே இல்லாம பண்ணணும். அந்த ரெண்டு கட்சி 47 வருஷமா தமிழ்நாட்டை பீடித்த சனியன்கள் சொல்லலாம். அது காமராசர் வார்த்தையில சொல்லணும்னா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். வட மாவட்டங்களில் பாமக வேட்பாளர்கள் சிலரை ஏற்கனவே அறிவித்துள்ள ராமதாஸ், வரும் லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியா, கூட்டணியா என்பதில் உறுதியான அறிவிப்பை வெளியிடவில்லை. ஊழியர்களின் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கிப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வங்கி ஊழியர்களுக்கான நியாயமான ஊதிய உயர்வு, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை வேலையிலிருந்து நீக்குவதை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் பிப்ரவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருந்தனர். இதன்படி திங்களன்று வேலை நிறுத்தம் துவங்கியது. இதனால் வங்கிப் பணிகள் முடங்கி வாடிக்கையாளர்கள் கடும் சிரமம் அடைந்தனர். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வங்கி ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நாடு முழுவதும் இன்றைக்கு 10 லட்சம் அதிகாரிகள், ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சம்பள உயர்வுக்காகவும் வங்கித்துறையில் நடத்தப்படக்கூடிய சீர்திருத்தங்களுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் நடக்கின்றது. பெருமுதலாளிகளுக்கு பல்லாயிரம் கோடிகளை தாரை வார்க்கக்கூடிய அரசாங்கம் வங்கி அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் மட்டும் சில கோடி ரூபாய் கூட ஊதிய உயர்வு தருவதற்கு தயாராக இல்லை. 2 நாள் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தினால் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான பண பரிவர்த்தனை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று கருதப்படுகிறது. வரும் லோக்சபா தேர்தலில் போட்டியிடப் போவதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவில் மூத்த தலைவர்கள் பலருக்கும் வரவிருக்கும் லோக்சபா தேர்தலில் டிக்கெட் கிடையாது என்றும், அவர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்ப பாரதிய ஜனதா தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த பட்டியலில் அத்வானியும் இடம்பெற்றுள்ளதாகவும் பேசப்பட்டது. இதுகுறித்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்துக்கு வருகை தந்த அத்வானியிடம் நிருபர்கள் கேட்டதற்கு அது பற்றி தன்னிடம் யாரும் கூறவில்லை என்றும், தான் லோக்சபா தேர்தலில் போட்டியிடவே விரும்புவதாகவும் கூறினார். राज्यसभा की बात नहीं कही और मैं अचानक राज्यसभा में क्यों जाना चाहूंगा? मतलब आप लोकसभा ही लड़ेंगे?
हाँ, मेरा तो विचार अपना यही है। पार्टी ने मुझे कुछ और कुछ नहीं कहा है। குஜராத் முன்னாள் முதல்வர் கேசுபாய் பட்டேல் பேரன் திருமணம் மற்றும் மாநில பாரதிய ஜனதா அலுவலக திறப்பு விழா ஆகியவற்றில் கலந்து கொள்வதற்காக அகமதாபாத் வந்துள்ள அத்வானி குஜராத் தலைநகர் காந்தி நகரிலிருந்து லோக்சபா எம்பியாக தேர்வானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் நடக்கவுள்ள திமுக மாநாட்டுக்கு தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் அவற்றை தகர்த்தெறிவோம் என்று கூறியுள்ளார். திருச்சியில் வரும் 15 மற்றும் 16ஆம் தேதி திமுக மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்காக திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் தங்குவதற்கான அறைகள், பந்தல், கழிவறை, குளியலறை போன்றவை அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. மாநாட்டு பணிகளை திமுக பொருளாளர் ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநாட்டிற்கான பணிகள் 2 தினங்களில் நிறைவடையும் என்றும் அரசின் சார்பில் எத்தனை முட்டுக்கட்டைகள் வந்தாலும் தடைகளை உடைத்து மாநாடு நடத்தப்படும் என்றும் கூறினார். அந்த அரசின் சார்பில் எவ்வளவு முட்டுக்கட்டை போட்டாலும் அந்த தடைகளை எல்லாம் மீறி தடந்தோள்கள் உள்ளன. எங்களுடைய பணி தொடர்ந்து நடக்கும். திமுகவின் திருச்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று கூறிய ஸ்டாலின், பாரதிய ஜனதாவுடன் திமுக கூட்டணி என்பது திட்டமிட்டு பரப்பப்படும் பொய்ச் செய்தி என்றும் தெரிவித்தார். வேளாங்கண்ணி அருகே அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கை மீனவர்கள் 25 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே ஞாயிற்றுக்கிழமை மாலை சந்தேகத்திற்கிடமாக மீனவர்கள் சிலர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களிடம் ரோந்து பணியில் ஈடுபட்ட இந்திய கடலோர காவல் படையினர் விசாரணை நடத்தினர். இலங்கை யாழ்ப்பாணம் மற்றும் பருத்தி துறையைச் சேர்ந்த 25 மீனவர்கள் அத்துமீறி இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 25 பேரையும் கைது செய்த காவல் படையினர் அவர்களுடைய 5 படகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் திங்கட்கிழமையன்று காலை காரைக்கால் துறைமுகம் கொண்டு வரப்பட்டனர். Yesterday, Coast Guard ship Rasri has spotted few Sri Lankan boats found engaged in illegal fishing activities in our waters, 48 nautical miles east of Belangani. They have been interrogated. 05 Sri Lankan fishing boats and 25 crews, and approximate 5,000 kg of fish is held on board on altogether all the 5 boats. So this is during routine patrol of the Coast Guard 24/7. Our Coast Guard ships are always patrolling this side. கைதான இலங்கை மீனவர்களிடம் கமாண்டன்ட் உதல் சிங் விசாரணை நடத்தி நாகை கடலோர போலீசாரிடம் ஒப்படைத்தார். ஒடிசாவில் உள்ள அணையில் படகு மூழ்கி 16 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் மாவட்டத்தில் மகாநதி ஆற்றின் குறுக்கே ஹிராகுட் அணை உள்ளது. சம்பல்பூர், ஹிராகுட், பர்கார் பகுதிகளைச் சேர்ந்த லயன்ஸ் கிளப் உறுப்பினர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் அணையின் மறுமுனைக்கு பிக்னிக் சென்றனர். படகில் திரும்பி வரும்போது ஒரு படகு மூழ்கியது. இதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 16 பேர் இறந்தனர். உடனடியாக மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு 80 பேரை மீட்டுள்ளதாகவும் மாயமான இன்னும் சிலரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடப்பதாகவும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். 70 பேர் செல்லக்கூடிய படகில் 100க்கும் அதிகமானவர்கள் சென்றதே படகு மூழ்கியதற்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது. கடந்த மாத இறுதியில் அந்தமான் தீவுகளில் படகு மூழ்கி தமிழகத்தைச் சேர்ந்த 16 பேர் உள்ளிட்ட 22 பேர் இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பதவி உயர்வு உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது சுகாதாரத்துறையில் மற்ற பிரிவு ஊழியர்களுக்கு வழங்கும் சலுகை போன்ற கிராமப்புற செவிலியர்களுக்கு தேர்வு நிலை பதவி உயர்வு அளித்து அதற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தடுப்பூசி உள்ளிட்ட துணை மைய பணிகளுக்கு ஆயாக்கள் நியமனமும் அதற்குண்டான ஊதியமும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திங்களன்று சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தினர் உண்ணாவிரதம் இருந்தனர். தேர்வு நிலைக்கும் சிறப்பு நிலைக்கும் அடுத்த கட்ட பதவி உயர் நிலைக்கு கொண்டு போகணும்னு ஒரு விதிமுறை இருந்தும் கூட கிராம சுகாதார செவிலியர்களாகி எங்களுக்கு எந்த விதமான அந்த பணி ஆணையும் அமுல்படுத்தாம ஒரு நிலைமை என்பது இருக்கு. அதே போல ஒரு கூடுதலாக ஒரு பகுதி சுகாதார செவிலியர் என்ற ஒரு பணியிடத்தை 4 கட்ட பணியிடத்தை எங்ககிட்ட இருந்து பறிச்சு அந்த கோரிக்கையை திருப்பி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறோம். இப்போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,568 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,821 ரூபாயாக இருந்தது.
வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 48 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,870 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.